ஏய், கேட்டிங்களா இல்லையா? அட கேட்டிங்களா இல்லையா? அட எங்கேருந்து கேட்குறது? இந்த வீட்டில் இந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சால் தானே என்னால் கேட்க முடியும். நம்ம மகாசக்தி அனுஷியா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கௌஷிக்கு உயிர் கொடுத்துட்டாங்க, கண்ணு கூட கொடுத்துட்டாங்க. பாத்தியா பதிபக்தியோட பெருமையை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ செத்துரு, நான் உனக்கு உயிர் தரனா இல்லையான்னு பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், என்னை வெறுப்பேத்தாத, என்னை கோவப்படுத்தி பார்க்காத. நீ முதல்ல சாகு, அப்புறம் பாரு என் வித்தைய. சாகணுமா? அதுவும் நானா? ஏய் வா, முதல்ல வா வா வான்னு சொல்றேன்ல. என்னோட வா. என்னோட நீ ஒரு தடவை பக்தியை காமிக்க என் மேல தண்ணி ஊத்துனல்ல, இப்ப பாரு என் ஆட்டத்தை. நான் ஆடி போயிருவேன், அப்புறம் அவன் என்ன மேல கூப்பிட்டுப்பான். இங்கே இல்ல, உள்ள போய் உட்காரு, சாகர நல்ல நேரம் போயிடும். போ. இது நல்ல நேரம் இல்லை, இது கெட்ட நேரம். பயமுடு. இப்ப நீ சாகரியா இல்லையா? நீ சாகரியா இல்லையா? இப்ப நீ சாகணும். என் மேல சத்தியமா சொல்றேன். அட ஏன் சத்தியம் இல்ல, உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். அப்பா மேல இல்லனா செத்து போன உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். சாகரியா இல்லையா? சாகரியா இல்லையா? நீ இப்ப சாகலைன்னா என் கையாலேயே உன்னை கொன்னுடுவேன். உன் கையால செத்தா நான் நரகத்துக்கு தான் போவேன். அதுக்கு பதிலா நான் என் கையாலே செத்துறேன். கடவுளே என்ன பார்த்துக்கோங்க, நான் சாக போறேன், நான் சாகுறேன், நான் சாகுறேன். உண்மையாவே செத்துட்டானா? ஹே ஹேமராஜா, நான் என் மனசார இல்ல இல்ல, நான் அவனுக்கு பூஜை செஞ்சிருந்தேன்னா அவர் உயிரை திருப்பி கொடுத்துரு. அடடே, இவர் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரே, இப்ப நான் என்ன செய்வேன்? கடவுளே என்ன மன்னிச்சிரு. கடவுளே, என் சௌபாகியத்தை திருப்பி கொடுத்துரு, என் சுகாக்கு உயிர் கொடுத்துரு. அம்மா அம்மா, இந்த கொலைகாரியை காப்பாத்துங்கம்மா. என்ன ஆயிற்று? என்னோட சக்தி விரதத்தை காட்டுறதுக்காக என் புருஷன் நான் கொன்னுட்டேம்மா. கௌஷிகோட உயிரை திருப்பி கொடுத்தா மாதிரி என் புருஷனோட உயிரையும் திருப்பி கொடுத்துருங்கம்மா. தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்கம்மா. ஆனால் அக்கா, நான் கேள்விப்பட்டேன் நீ உன் கணவரை மிகவும் விரும்புகிறாய் என்று. அவனை சேவை செய்ய சொல்லி, துணி துவைக்க சொல்லி, பாத்திரம் கழுவ சொல்லி, வேலை செய்யாவிட்டால் அவனை நீ அடிக்கவும் செய்கிறாய், அப்படித்தானே? இல்ல இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இனிமே நானே அவரை துவைக்கிறேன். இல்ல இல்ல, துணியை துவைக்கிறேன். பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது. இல்ல இல்ல, அவருக்கு இல்ல, வீட்டுக்கு. நீ அவரை உண்மையாக விரும்புகிறாயா? ஆமாம்மா, அவர்தான் என்னுடைய பதி. அதுதான் இல்லை, பதித்தான் பரமேஸ்வரர். உண்மைதாம்மா, இனிமே அவர்தான் என்னோட பரமேஸ்வர். நானும் இனிமே உங்களை மாதிரி அவருக்கு சேவை செய்வேன். அவருக்கு உயிரை கொடுத்துருங்கம்மா, கருணை காட்டுங்கம்மா, உயிரை கொடுத்துருங்கம்மா. நீ ஒரு வேலை பண்ண, பகவான் போலிநாத்தை மனதார நினைத்துக்கொள். தினமும் பதி பரமேஸ்வராய நம என்னும் மந்திரத்தை கூறு. உன்னுடைய பதி உனக்கு நிச்சயமாக கிடைப்பார். ஓம் நம சிவாய. என்னோட ஒரே ஒரு அன்பான கணவரே, நீ என்கிட்ட சீக்கிரமா உயிரோட வந்துரு. நீங்க இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். என்னுடைய நாதரே, ஓம் பதி பரமேஸ்வராய நமக. வந்துட்டேன் அழகி, என் செல்லமே, என் கண்ணே, வந்துட்டேம்மா. வந்துட்டீங்களா அனுஷியாமா? மூதேவி, மூதேவி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னிலேந்து இந்த மூதேவி உங்களுடைய. அப்படியா? வா போலாம். சுவாமி, சொல் தேவி. இதுவரையில் நான் உங்களிடம் எதுவும் கேட்டதில்லை. நீங்கள் உத்தரவளித்தால் நான் கேட்பேன். கண்டிப்பாக கேள். உனக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன். உன் தேவையை நீங்கள் எனக்கு கொடுத்த சத்தியத்தை இப்பொழுது நிறைவேற்றுங்கள். நான் செல்கிறேன். இந்த காரியத்தின் பலனை காலம்தான் முடிவு செய்யும். நாராயண நாராயண. நீங்க 3 பேரும் ஒன்னா கிளம்பிட்டீங்களா? போங்க. ஆனா இந்த வேஷத்துல? இந்த வேடம் எல்லாம் நாரதரின் லீலை தானே? நாராயண நாராயண. நாரதர் லீலையில நல்லதோ கெட்டதோ, ஆனா கடைசியில
முடிவு நல்லதாக இருக்கும். எங்கள் பற்கள்லாம் புளிப்பாகி விடுறது. அதுக்கு காரணம் நீங்கள் தானே பகவானே. பெண்ணை உண்டாக்கியதால அப்பாவாக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி, இதனால் 3 தேவிகளின் பிடிவாதமும் சரியாகட்டும். ஓம் ஓம் தக்சத். தக்சத். ஓம் தக்சத். வாருங்கள் முனிவர்களே. மாதா, பசியார நினைக்கின்றோம். கண்டிப்பாக உள்ளே வாருங்கள். வாருங்கள். பிரசாதம் சாப்பிடுங்கள் முனிவர்களே. என்னவாயிற்று? ஏன் உணவு உண்ணவில்லை? நான் ஏதாவது தவறிழைத்து விட்டேனா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தாயே. முழுசா எங்களுடைய சேவையை நீங்க பூர்த்தி செய்யலனா ஓம் தக்சத். போகலாம். ஓம் ஓம் தக்சத். தக்சத். நில்லுங்கள். இலையில் உணவு வைத்த பின் சாப்பிடாமல் செல்வது தவறல்லவா? என்னிடம் கூறுங்கள் முனிவரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? தாயே, சத்தியம் செய்வீர்களா? ஓம் தக்சத். அனுஷ்யாவின் வாக்கு ஒரு பிரம்ம வாக்காகும். பிரம்மவாக்கா? ஓம் தக்சத். நீங்கள் சொல்லுங்க. மாதா, நான் இந்த பூமியின் பூசாரி. நீ எங்களுக்கு நிர்வாணமாக உணவளிக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாமல் எங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அப்போது மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஓம் தக்சத். ஓம் தக்சத். ஆடை இல்லாமலா? நீங்கள் கடவுளின் பூசாரி அல்ல, காமத்தின் பூசாரி. ஓம் தக்சத். நீ எங்களை அவமானப்படுத்துகிறாய் மாதா. மகா சக்தியின் சத்தியம் ஒன்றே. இல்லை என்றால் இல்லை என்று கூறுங்கள். ஓம் தக்சத். ஓ கடவுளே, எனக்கு கருணை காட்டு கடவுளே. என்ன யோசிக்கிறீர்கள் தாயே? தாயா? சரி முனிவர்களே, உங்கள் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். ஓ பிரம்மா, ஓ விஷ்ணு, ஓ மகேஸ்வரா, நான் என் கணவனுக்கு பதிலாக கனவில் கூட நான் வேறொருவரை நினைத்து பார்த்ததில்லை. இந்த 3 முனிவர்களுக்கும் பால உருவம் கொடுத்துவிடு. ஓம் பதி பரமேஸ்வராய நமः. என்ன முனிவர்களே, உங்கள் ஆசை பூர்த்தியாகிவிட்டதா? இப்போது சிறுவர்களாக உள்ளீர்கள், சிறுவர்களாகவே இருங்கள். அவர் வந்து விட்டாரா? இல்லை. வந்துவிட்டாரா? நாராயண நாராயண. முனிவரே, பகவான் எங்கே இருக்கிறார்? பகவான் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார். விளையாடாதீர்கள் முனிவரே, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். எங்கே 3 தேவிகளும் அவர்களை அனுப்பி வைத்தீர்களோ அங்கு சந்தோஷமாக உள்ளார்கள். இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்? அன்னையின் மடியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் மடியிலா? நாரதர் உண்மையை கூறுகிறார். மகாசக்தி அனுஷியா 3 பேரையும் குழந்தையாக மாற்றிவிட்டார். குழந்தையாகவா? இப்ப என்ன ஆகும் முனிவரே? என்ன ஆகணும்? சிரித்து விளையாடிக் கொண்டே பாலகோபால்கள் வளருவார்கள். பெரியவர்களாக நிறைய வருடங்கள் எடுத்துக்கொள்ளுமே. அது உண்மைதான். இப்பொழுது அவர்கள் 1-2 வயதில் இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் 15-20 வருடங்கள் நிச்சயம் காத்திருக்க வேண்டும். 20 வருடங்களா? ஆ, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். காவி உடை அணிந்து கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு ஒரு காலால் தவம் இருங்கள். இல்லை, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? என்ன சொன்னீர்கள்? முனிவரே, நடந்தது நடந்து விட்டது. நீங்களே இதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன். தேவாதி தேவா, வழி என்றால் ஒன்றுதான் இருக்கிறது. 3 தேவிகளும் மகாசக்தி அனுஷ்யாவிடம் சென்று உங்கள் கணவன்களை திருப்பிக் கொடுக்குமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மைதான் முனிவரே, ஆனால் அங்கு செல்ல எங்களுக்கு கூச்சமாக உள்ளது. நாங்கள் எப்படி அங்கு செல்வோம்? மாமியார் எப்படி மருமகள்களுக்கு சாபம் கொடுப்பாள்? வாருங்கள் என்னோட, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு பெரிய திருவிழாவும் இருக்கிறது.
அ, அ, நீங்க 3 பேரும் போய் உங்க மாமியாரை பாருங்க. போங்க போங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல. போங்க போங்க. வாருங்கள் சகோதரிகளே, வாருங்கள். நாங்கள் உங்கள் 3 குழந்தைகளின் மனைவிகள். 1 2 3 மருமகள்களே, உங்கள் மாமியார் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். போங்க. அட போங்க. அகண்ட சௌபாக்கியவதி பவ. அட, இவ்ளோ சின்ன சின்ன குழந்தைகள், இவங்களோட விளையாட்டு உங்களை எந்த தொந்தரவும் செய்யலையே. இந்த குழந்தைங்க இந்த 3 பேரும் இருக்காங்கல்ல, இவங்க சற்று பொறுங்கள். பொறுங்கள் சுவாமி, இவர்கள் என்னுடைய மருமகள்கள். மருமகளே, இவர் உங்களுடைய மாமனார். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். வெக்கப்படாதீங்க, இவர் உங்களுக்கு மூத்தவர் தான். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாழ்க பல்லாண்டு. ஆனா ஒழுங்கா இரு. பிரமாதம் மகாசதி, பிரமாதம். இந்த 3 மகாதேவிகளுக்கும் நல்ல பாடம். குருதேவ், 1 முழத்தில் ஆண், 5 முழத்தில் பெண்களா? ஆண்கள் வளர வெகு நாட்கள் ஆகாது, சீக்கிரம் வளர்ந்து விடுவார்கள். இவங்க 3 பேரும் வளர்றதுக்குள்ள இவங்க கிழவிகள் ஆயிட்டாங்கன்னா இந்த 3 பேரும் எப்படி என்றால் இவர்களுக்கு நேரம் சமயம் எல்லாம் தெரிய வராது. மகரிஷி, கருணை காட்டுங்கள். எங்கள் கணவரை அனுப்பிவிடுங்கள். கூட்டிச் செல்லுங்கள். நான் எப்பொழுது வேண்டாம் என்று சொன்னேன்? ஆனால் ஒன்று, உங்கள் கணவர்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இதுல எந்த குழந்தை யாருடையது? நானும் சந்தேகத்தில் தான் இருக்கிறேன். சிருஷ்டியை படைத்தவர் யார்? என் கணவர் யாரு? சிருஷ்டியை படைத்தவர் யார்? 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்களே. இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு இந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுங்கள். எங்கள் லோகத்தில் எங்களை கேலி செய்வார்கள். எங்க கணவர்களுக்கு அவங்களுக்கு முழு உருவத்தை கொடுத்து எங்க கிட்ட கொடுத்துருங்க. அது சரி, யாராவது தங்கள் குழந்தைகளை அடுத்தவர்களிடம் கொடுப்பார்களா? மருமகளாக வந்திருந்தால் இங்கே இருங்கள். தேவி, உலகத்தின் நியதி திருமணமானதும் அவர்களது மனைவிக்கே சொந்தம். என்ன பாருங்க, நான் என் பொண்டாட்டிக்கே சொந்தமாயிட்டேன். என்ன யோசனை தேவி? அவர்கள் கணவர்களை திருப்பி கொடுத்து விடு. இது என் கணவரின் கட்டளை. ஆனால் என் மனதில் தாய் என்னும் எண்ணம் வந்துவிட்டது. அம்மா என்ற பாசம் வந்துவிட்டது. இன்று இவர்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது. இன்று என் பிள்ளைகள் என்னை விட்டு சென்று விடுவார்கள். இவர்கள் இல்லாமல் நான் என்ன செய்வேன் சுவாமி? என்ன செய்வேன்? சதி, எல்லாம் பகவானின் மாயை. ஆமா முனிவரே, இது கடவுளின் ஆசை. வா நர்மதா.
तक्षत। ओम पति परमेश्वराय नमः। ओम पति परमेश्वराय नमः। ओम पति परमेश्वराय नमः। தேவர்களே, உங்களால் சிறிது நேரத்திற்கு எங்கள் வீடு புண்ணியம் அடைந்தது. எனக்கு பிள்ளையாக இருந்தீர்கள். எங்களுடைய ஜீவன் புண்ணியம் அடைந்தது பிரபு. மிக்க நன்றி. மகாசக்தி, சிறிது நேரம் எங்களுக்கு நீங்கள் தாயாக இருந்தீர்கள். இந்த பாசமுள்ள பந்தத்தை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம். உங்களை விட்டு நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம். இந்த மாதிரி தாயோட குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு கர்வமா இருக்கும். நாங்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து தத்தாத்திரேயின் ரூபமாக நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சேவை செய்வோம். வணக்கம் தந்தை. குருதேவ் தத்த பகவானுக்கு ஜெய். குருதேவ் தத்த பகவானுக்கு ஜெய். குருதேவ் தத்த பகவானுக்கு ஜெய். மாதா அனுஷியாவுக்கு ஜெய். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.